மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு பதிவுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் நல்லா பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க. ஒவ்வொரு விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பதிவையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இப்போ கூட மதுரையிலேருந்து பாலசுப்ரமணியன் ஒருத்தர் பேசினார். ரொம்ப நல்லா இருக்குங்க, சனி அஸ்தமனத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கன்னு. அஸ்தமனம்னா என்ன அப்படின்னு அப்போ அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இந்த ஸ்பெஷல் பதிவு நம்ம போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைச்சிது. என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க. ஆக்சுவலாக சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது, இன்க்ளூடிங் சிவபெருமான், விநாயகர். எல்லாருமே சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து தப்பிக்க முடியாமல் தான் இருந்தாங்க. ஆனால் சில விஷயங்கள் அற்புதமாக நடந்தது. இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். பயமே வேண்டாம். நம்ம ஒரு ப்ரீகாஷியஸாக என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு கவனமாக இருந்தால் போகிறோம். சனீஸ்வர பகவான் நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். எதுக்கு நல்லது செய்வார் அப்படின்னா, நம்ம செய்கிற பலாபலன்கள், நல்ல நல்ல பலாபலன்கள் நமக்கு அப்படியே ரொம்ப அற்புதமாக திரும்பி வரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சில கெடுதல்கள் அப்படின்னா, நம்ம மனசார நினைக்கிறோமோ இல்லை ஏதோ ஒரு இது நமக்கே அது மைனஸ் பாயிண்ட்டாக கூட அமையும். ஒன்றும் இல்லை, இப்போ சுகர் பேஷண்ட் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உணவு கட்டுப்பாடு, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. கரெக்டாக வெள்ளை சக்கரை சேர்த்த ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. இதுதான் இது சனீஸ்வர பகவான் நமக்கு கொடுக்குற ஒரு பாயிண்ட். சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறது. நம்ம கேட்கல அப்படின்னா அது நம்மளோட தப்பா, சனீஸ்வர பகவானோட தப்பா? சனீஸ்வர பகவான் நமக்கு ஒரு இது கொடுத்துட்டார், எச்சரிக்கை, சாப்பிடாத அப்படின்னு. நான் சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியது யாரு? நம்ம தான். அதை தான் சொல்கிறேன். இந்த சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க அப்படிங்கிறத விட அந்த இதுலேருந்து எப்படி நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த பதிவு. ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறேன். என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், எந்த இடத்துல இருக்கார், எந்த இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு நன்மைகளை கொடுக்க போகிறாரா இல்லை தீயவை கொடுக்க போகிறாரா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அருமை சிம்ம ராசி அன்பர்களே, இந்த அருமையான டாபிக் என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க. முக்கியமாக உங்களுக்கு தான். ஏன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். எப்போவுமே சனீஸ்வர பகவான் பார்க்க தான் உங்களுக்கு. ஆனால் நல்ல இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார், புரியுதா? ஆனால் இப்போ உங்களுக்கு அவர் 7ஆம் இடத்துல இருந்தால் கூட யோகத்தை கொடுத்தார். ஏன்னா அங்கே தான் ஆட்சி மூலத்திரிகோணம். அதனால் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார். பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரத்துக்கு சில வேலைகளை செஞ்சார். ஆனால் இப்போ அவர் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்துக்கு வரார், 8ஆம் இடம். இப்போ இந்த பகைருண ரோகாதிபதியும் களத்திராதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் களத்திரஸ்தானத்தில் இருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நன்மைகளை கொடுத்தாரு, சில பிரச்சனைகளை கொடுத்தாரு. கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகிடுது, குழந்தை பாக்கியம் இல்லாதவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிது. ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைச்சது. யோகம், சசயோகம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் சசயோகம் ஒன்று. ஆனால் இப்போ அந்த சனீஸ்வர பகவான் இப்போ உங்கள் அஷ்டம ராசிக்கு வரார். அஷ்டம ராசி அப்படிங்கும்போது, ஆனால் குருவோட இடம்தான். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். முக்கியம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். இதெல்லாம் நான் எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன். எல்லா சிம்மராசி அன்பர்களும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லலை. ஜாதக ரீதியாக சில பேருக்கு நல்ல தசா புக்தி எல்லாம் கிடச்சதுன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் சனி தசை நடந்துட்டுருக்கு, சனி இது அப்படிங்கும்போது சனி புக்தி நடந்துட்டுருக்கு. எந்த தசை நடந்தாலும் சனி புக்தி நடக்கும். அப்போ அதெல்லாம் நடக்கிறதுனா கொஞ்சம் அவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப அதிஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். உத்தியோகம் சில பேருக்கு கொஞ்சம் மாறுதல், இல்லைன்னா உத்தியோகம் போகிறது அதுக்கெல்லாம் கொஞ்சம் இது இருக்குது. வேறு உத்தியோகம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அனாவசியமாக கூட்டாளிகளுக்கெல்லாம் தர்க்கம் வேண்டாம். எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது. வாகன பயணங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா விஷயத்தையும், ஏன்னா அஷ்டம் அப்படின்னாலே 8ஆம் இடம் அப்படின்னாலே எல்லா விஷயத்துலையும் நம்ம உஷாராக இருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா இவர் தான் பகைருண ரோகாதிபதி. உங்களுக்கு சில பிரச்சனைகளை அப்படி எப்படி கொடுப்பாருன்னா, சில மறைமுக எதிர்ப்புகளாலேயே கொடுப்பார். உங்களுக்கு எவன் சண்டைக்கு வரானே தெரியாது, எவனோ ஒருத்தன் சண்டைக்கு வருவான்.
அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாக்கு பேசுகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும், உணவு கட்டுப்பாடு. அந்த வகையில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டம ஸ்தானத்தில் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கணும், பிரச்சனைகள்லேருந்து வெளிப்பட ஒரு வழி கொடுக்கணும், நல்லபடியான ஒரு முன்னேற்றம் வரணும், குழப்பங்கள் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணணும். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான்னாலே மாற்றுத்திறனாளி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவரே வந்து மாற்றுத்திறனாளி தான். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. சனீஸ்வர பகவானே காலை தாங்கி தாங்கி தான் நடப்பார், கரெக்டா? அப்போ அந்த சனி கிரகத்தை நம்ம வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்னா, பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிக்கு நம்மளால் முடிந்த உதவி. அதுக்கப்புறம் திருக்கொல்லிக்காடு கண்டிப்பாக, ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு அருள் கிடைச்ச ஸ்தலம். பொங்கு சனி அவ்வளோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு மங்கள சனி, உங்களுக்கு மங்களத்தை கொடுப்பார், ஒரு பெரிய ஒரு இதை கொடுப்பார் அந்த சனீஸ்வர பகவான். திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க, உங்களோட மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். போயிட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த சிம்மம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாலே மகம், பூரம், உத்திரம் 1 பாதங்கள். அவங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் கேட்கலாம், உத்திரம் அப்படின்னா உத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வரும்போதே நீங்கள் போகலாம். அதுக்காக கரெக்டாக அந்த உத்திரம் 1 அதிகாலையில் 2லேருந்து 4 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த 2லேருந்து 4 கோயிலில் முடியிருக்கும். அப்போ எப்படி போகிறது? அதெல்லாம் வேண்டாம். உத்திரம்னு வந்தாலே அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் திருக்கொல்லிக்காடு போயிட்டு அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு, அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு, சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. ஓம் நம சிவாய. ரொம்ப அற்புதம். ஏன்னா சிவபெருமான்கிட்ட போயிட்டு தான் வரம் வாங்கினதுனால தான் இந்த சனிங்கிறவர் சனீஸ்வரனாக மாறினது. ஈஸ்வர பட்டம் கிடைத்த கிரகங்கள் இவர் ஒருத்தர் மட்டும்தான். சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஈஸ்வர பட்டம். பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா அந்த உலகத்தை சரி பண்ணுறவர் அவர் தான், மக்களை சரி பண்ணுறவர், ஆயுளை விருத்தி பண்ணுறார். எல்லாரும் நினைப்பாங்க சனீஸ்வர பகவான் அப்படின்னா ஆயுள் காலின்னு. கிடையாதுங்க. சனீஸ்வர பகவான் தான் ஒரு பெரிய இது. வழிபாடு பண்ண அவரோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த திருக்கொல்லிக்காடு ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஒரு தடவை போகணும். 2.5 வருஷம் அங்கே இருக்க போகிறார். அப்போ அதிசாரமாக மேஷத்துக்கு போயிட்டு மறுபடியும் மீனத்துக்கு வந்துடுவார். கிட்டத்தட்ட 944 நாள் இருக்க போகிறார். இங்கேயும் மேஷத்துலேயும் மறுபடியும் மீனத்துக்கும் வரப்போகிறார். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு நாள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அவ்வப்பொழுது செய்து வாருங்கள். யதாசக்தி யதாகிரண்யம் யதா சௌகரியம். உங்களோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறது. ரொம்ப 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, 3 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, முடிஞ்சால் 30 பேருக்கு பண்ணுங்க, முடிஞ்சால் 300 பேருக்கு பண்ணுங்க, உங்கள் சௌகரியம். கரெக்டாக இந்த மாதிரி சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ண இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.